ஒரு பகுதியில் குழந்தைகளும் பெண்களும் தொடர்ந்து காணாமல் போகிறார்கள். குடும்பத்தினர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த புகார்கள் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பின்னர் எழுந்தன. பல வருடங்கள் கழித்து ஒரு வீட்டிற்கு பின்னால் இருந்த டிரைனேஜில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கு பிறகு அந்த இடத்தில் தேடுதல் நடந்தபோது மேலும் பல எலும்புகளும் காணாமல் போனவர்களுடன் தொடர்புடைய பொருட்களும் கிடைத்ததாக விசாரணையில் தெரிந்தது. இது இந்தியாவின் மிகவும் அதிர்ச்சியான கிரைம் கேஸில் ஒன்றாக மாறியது. ஆனால் இவ்வளவு பெரிய வழக்கில் இறுதியில் நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா? அதுதான் இந்த வழக்கின் மிகப்பெரிய ட்விஸ்ட். திஸ் இஸ் மிஸ்டரி ஃபைல்ஸ் தமிழ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 2003 முதல் நொய்டாவின் நிதாரி பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணாமல் போகும் சம்பவங்கள் குறித்து குடும்பத்தினர்கள் புகார் அளிக்க தொடங்கியதாக பின்னர் வெளியான தகவல்கள் கூறுகின்றன. பல குடும்பங்களுக்கு அவரது குடும்பத்தினர்கள் எங்கே போனார்கள் என்பதே தெரியவில்லை. ஆனால் விசாரணை பெரிய அளவில் முன்னேறவில்லை. 2006ஆம் ஆண்டு ஒரு பெண் காணாமல் போன சம்பவம் இந்த முழு வழக்கையும் திருப்பி போட்டது. அந்த பெண் செக்டார் 31 நிதாரியில் இருந்த D5 என்ற வீட்டுக்கு சென்றதாக குடும்பத்தினர்கள் தெரிவித்தனர். அந்த வீட்டில் இருந்தவர் மோனிந்தர் சிங் பந்தர். அவரிடம் டொமஸ்டிக் ஹெல்ப்பராக வேலை பார்த்தவர் சுரேந்தர் கோலி. காணாமல் போன பெண்ணின் குடும்பத்தினர் அந்த பெண் D5 என்ற வீட்டுக்கு சென்றதாக போலீசிடம் தெரிவித்தனர். ஆனால் ஆரம்ப விசாரணை எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேறவில்லை. இந்த சம்பவம் மட்டுமில்லை, அந்த பகுதியில் ஏற்கனவே பலர் காணாமல் போனதாக புகார்கள் எழுந்தன. அதனால் ஒரு கேள்வி எழுந்தது. ஏற்கனவே காணாமல் போன பல சம்பவங்களுக்குள் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்தது. விசாரணை நடத்திய போது D5 வீட்டின் பின்னால் இருந்த ஒரு டிரைனேஜில் மனித எலும்புகள் மற்றும் உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதோடு சில காணாமல் போனவர்களுடன் தொடர்புடையதாக கூறப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. விசாரணை இன்னும் தீவிரமானது. போலீஸ் சுரேந்தர் கோலி மற்றும் மோனிந்தர் சிங் பந்தர் இருவரையும் கைது செய்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு விசாரணை CBIக்கு மாற்றப்பட்டது. CBI குழுக்கள் D5 மற்றும் வீட்டு சுற்றுப்புறங்களையும் மீண்டும் ஆய்வு செய்தன. மேலும் பல மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக விசாரணை பதிவுகள் தெரிவிக்கின்றன. விசாரணையில் முக்கியமான கட்டத்தில் சுரேந்தர் கோலியின் கன்ஃபெஷன் முக்கிய ஆதாரமாக மாறியது. அவர் ஒரு மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் கூறப்பட்ட கன்ஃபெஷனில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை வீட்டுக்குள் அழைத்து வந்து கொலை செய்ததாகவும் உடல்களை துண்டுகளாக வெட்டி எச்சங்களை வெளியேற்றியதாகவும் கூறியதாக CBI தெரிவித்தது. மேலும் மிகவும் கொடூரமான சில குற்றச்சாட்டுகளும் அந்த கன்ஃபெஷனில் இடம்பெற்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், அந்த கன்ஃபெஷனில் கூறப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் நாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் பின்னர் நீதிமன்ற விசாரணைகளில் அந்த எவிடன்ஸின் நம்பகத்தன்மை குறித்து தீவிரமான கேள்விகள் எழுந்தன. இந்த வழக்கில் பல FIRகள் பதிவு செய்யப்பட்டன. போலீஸ் மொத்தம் 19 FIRகள் பதிவு செய்ததாகவும் CBI அவற்றில் 16 வழக்குகளில் சார்ஜ் ஷீட்ஸ் தாக்கல் செய்ததாகவும் பதிவுகள் தெரிவிக்கின்றன. 2009இல் கோலி மற்றும் பந்தர் மீது ஒரு வழக்கில் ட்ரையல் கோர்ட் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து மரண தண்டனை வழங்கியது. அதன் பிறகு கேஸ் அப்பீலுக்கு சென்றது. இதுதான் இந்த கேஸின் இன்னொரு முக்கியமான பகுதி. ஏனென்றால் ட்ரையல் கோர்ட் சொன்னது ஒன்று, மேல் கோர்ட்களில் வழக்கு சென்றபோது நிலைமை மாறத் தொடங்கியது. இந்த வழக்கு பல ஆண்டுகள் சென்றது. இன்வெஸ்டிகேஷனில் பல அம்சங்கள் குறித்து கேள்விகள் எழுந்தன. எவிடன்ஸ் எப்படி சேகரிக்கப்பட்டது, கன்ஃபெஷன் எப்படி பதிவு செய்யப்பட்டது, ரெக்கவரி எப்படி நடந்தது, ஒவ்வொரு விக்டிமுக்கும் கிடைத்த எவிடன்ஸ் போதுமானதா, இப்படி பல கேள்விகள் எழுந்தன. முக்கியமாக சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு குற்றத்தை நிரூபிக்கும் அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கிறதா என்பதுதான் நீதிமன்றத்தில் முக்கியமான கேள்வியாக மாறியது. 2023 அக்டோபர் 16ஆம் தேதி அலகாபாத் ஹைகோர்ட் நிதாரி கேஸில் கோலி மற்றும் பந்தருக்கு எதிரான கன்விக்ஷனை ரத்து செய்து அக்யூட் செய்தது. எவிடன்ஸ் போதுமானதாக இல்லை என்றும் இன்வெஸ்டிகேஷனில் ப்ரொசீஜரல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததாகவும் கூறியது. இந்த தீர்ப்பு பல வருடங்களாக நிதாரி சீரியல் கில்லிங்ஸ் என்று அழைக்கப்பட்ட வழக்கில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக பந்தர் 2023 அக்டோபரில் சிறையில் இருந்து வெளியே வந்தார். ஆனால் கோலிக்கு வழக்கில் கன்விக்ஷன் இருந்ததால் அவரை சிறையில் அடைத்தனர். ஆனால் கோலி கடைசி வரை சிறையில் இருந்தாரா என்றால் இல்லை. இங்கேதான் இந்த கேஸின் மிகப்பெரிய ட்விஸ்ட். 2025 நவம்பர் 11இல் சுப்ரீம் கோர்ட் நிதாரி கேஸில் கோலிக்கு எதிராக இருந்த கடைசி கன்விக்ஷனையும் ரத்து செய்து அக்யூட் செய்தது. சுப்ரீம் கோர்ட் இன்வெஸ்டிகேஷனை கடுமையாக விமர்சித்தது. அது போச்சடி இன்வெஸ்டிகேஷன் என்றும் அது மெயின்ஃபெஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்றும் குறிப்பிட்டதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி தெரிவிக்கிறது. அதன் பிறகு சுரேந்தர் கோலி 2025 நவம்பர் 13இல் சிறையிலிருந்து வெளியே வந்தார். இங்குதான் நிதாரி கேஸ் நம்மை ஒரு மிகப்பெரிய கேள்வியுடன் விட்டு செல்கிறது. பலர் காணாமல் போனார்கள், மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன,
ஒரு குறிப்பிட்ட வீட்டை சுற்றி இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. பல ஆண்டுகள் கோர்ட் ப்ரொசீடிங் நடந்தன. பல கன்விக்ஷன் வந்தன. மரண தண்டனைகளும் வழங்கப்பட்டன. ஆனால் இறுதியில் முக்கிய குற்றச்சாட்டுகளில் கன்விக்ஷன்ஸ் நிலைக்கவில்லை. அப்படியானால் அந்த கொலைக்கு உண்மையில் யார் பொறுப்பு? இன்வெஸ்டிகேஷனில் எங்கே தவறு நடந்தது? காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு முழுமையான உண்மை கிடைத்ததா? இந்த கேள்வி நிதாரி கேஸின் மிகப்பெரிய மர்மமாக உள்ளது. இந்த கதையில் மிகவும் டிஸ்டர்பிங் ஆனது கொலைகள் பற்றின செய்திகள் மட்டுமல்ல, பல குடும்பங்கள் தங்கள் குழந்தைகள் மற்றும் உறவினர்களை தேடியது, அவர்களின் புகார்கள், அதற்கு பிறகு கிடைத்த மனித எச்சங்கள் மற்றும் பல வருடங்களாக நடந்த நீதிமன்ற போராட்டம், இவை அனைத்தும் இந்த கேஸை இந்தியாவின் மிகப்பெரிய கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கான்ட்ரோவர்சிஸில் ஒன்றாக மாற்றியது. ஆனால் இன்று இந்த கேஸ் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்கிறது. ஒரு கிரைம் நடந்திருக்கிறது என்ற சந்தேகம் மட்டும் போதுமா, அல்லது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் அளவுக்கு உறுதியான எவிடன்ஸ் வேண்டுமா? நிதாரி கேஸ் ஒரு கிரைம் ஸ்டோரி மட்டுமல்ல, ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய பாடமும் கூட. திஸ் இஸ் மிஸ்டரி ஃபைல்ஸ் தமிழ். அடுத்து உண்மை சம்பவத்தின் மர்மத்துடன் மீண்டும் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.